Good morning all. Very good morning. Good morning. So evolution chapter la nama adutha topic what is adaptive radiation. Adula irundhu nadathrom kadakadan paathalam. During his journey Darwin HMS Beagle ship la ponarla voyage ponar illingla Darwin. During his journey Darwin went to Galapagos Island and the தீவுக்கு போறாரு. There he observed an amazing diversity of creatures. So different animals, plants இதெல்லாம் பார்த்து வியந்து போறாரு. Creatures அந்த animals, organisms தான், plants இதெல்லாம். Of particular interest அவர் பார்த்ததுல small black birds later called Darwin finches. So அவர் அதிகமா அதுல இன்வால்வ்டா அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருந்ததுனால நிறைய அவர் வந்து அந்த ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ், சின்னதா கருப்பல் அந்த பறவைகளை பார்த்து அதிகமா இன்வால்வ் ஆகி இருந்ததுனால அதுக்கு பேர் அவர் பேரை வச்சுட்டாங்க. நிறைய அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருந்தார். அதனால டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ்ன்னு அதுக்கு நேம் வச்சுட்டாங்க. அமேஸ்ட் ஹிம், அதை பார்த்து அசந்து போனாரு. He realized that there were many varieties of finches. Darwin finches, அந்த குட்டி கருப்பு பறவைகள் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த சேம் ஐலாண்ட், அந்த Galapagos ஐலாண்ட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. All the varieties he conjectured evolved on the island itself. So அந்த ஐலாண்ட்ல இருந்து எல்லாமே டெவலப் ஆகியிருக்கு, இவால்வ் ஆகியிருக்கு. டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்திருக்குது. பர்டிகுலரா அந்த மூக்கு, பீக் அப்படிம்பாங்கல்ல, அது from the original seed eating features. So ஆக்சுவலா இந்த ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ், டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து விதைகளை கொத்தி திங்கிறது. ஸ்மால் சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ். மெனி அதர் ஃபார்ம்ஸ் வித் ஆல்டர்ட் பீக். பீக்னா இந்த இதுதான் பீக். ஓகேங்களா? அந்த சாப்பிட்றதுக்காக வாய்க்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பீக். ஸ்ட்ராங்கா இருக்கும் பறவைகளுக்கு. டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு அந்த பீக்ல தெரியுது. பீக்ஸ் அரோஸ் enabling them to become insectivorous and vegetarian finches. So insectivorous na enna, பூச்சிகளை பிடிச்சி திங்கிற மாதிரியான பீக் ஃபார்ம் ஆயிருக்கும். ஷார்ப்பா இருக்கும். ஸோ பூச்சை பிடிச்ச உடனே உள்ள எடுத்துக்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் சின்னதா இருக்குது, அந்த மாதிரி இருந்தா கூட ஃப்ரூட்ஸ். வெஜிடேரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலை, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பீக் கொஞ்சம் நார்மலா இருந்தா கூட போதும். ஸோ அந்த மாதிரி நிறைய இவால்வ் ஆகியிருக்கு. This process of evolution of different species in a given geographical area, starting from a point and literally radiating to other areas of geography, other areas avangaloda வாழ்ற habitats, is called adaptive radiation. Adaptive radiation, adaptive அப்படின்னா என்ன அர்த்தம்னா changes, அதோட ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் வருது, அடாப்டேஷன்ஸ் வருது. ரேடியேஷன்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போறது. ஸோ ஒரு ஆன்செஸ்டர் இங்க ஆன்செஸ்டர் யாருன்னா சீட் ஈட்டிங் பேர்டு. அது வந்து என்ன பண்ணுது? ஒண்ணு பழங்களை திங்கிறதா மாறுது, இன்னொன்னு இலைகளை திங்கிறதா மாறுது, இன்னொன்னு பூச்சை பிடிச்சி திங்குது, இன்னொன்னு மரத்துல இருக்கிறதெல்லாம் பிடிச்சி திங்கிற மாதிரி இருக்கு, இன்னொன்னு டிஃப்ரெண்ட். ஸோ ஒரே ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம், சேம் ஸ்பீசிஸ் தான், பட் வெரைட்டிஸ் வேற வெரைட்டிஸ் வந்து ரேடியேட் ஆகுது. ரேடியேஷன் பிரிஞ்சு போகுது. அடாப்டிவ் ரேடியேஷன் ஆகுது. என்னது? அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் மாறுது. பீக்கோட ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு சில இடத்துல பூச்சிகள் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த பீக் பூச்சிகளை திங்கிற மாதிரி அடாப்ஷன் ஆயிக்குது. ரேடியேட் ஆகி போகுது, பிரிஞ்சு போகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இங்க ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறது சேம் ஆன்செஸ்டர், அதுல இருந்து முன்னோர்கள் சொல்றோம்ல, ஒரே ஆர்கானிசத்துல இருந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸோட, அடாப்டிவ்னா சேஞ்சஸ், டிஃப்ரெண்ட் சேஞ்சஸோட அவங்க ரேடியேட் ஆகி போறாங்க. அதான் அடாப்டிவ் ரேடியேஷன். ரேடியேட்னா ஒவ்வொருத்தர் கேரக்டரும் டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்கு, அவங்க வாழ போற இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. ஓகே. Darwin's finches represent one of the best example of this phenomena. Another example is Australian marsupials. Marsupials அப்படிங்கிறது என்னன்னா, வயிற்றுல அந்த பேக்கோட அந்த கங்காருலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் marsupials. So Australian marsupials, a number of marsupials, each different from the other, evolved from an ancestral stock. எல்லா மார்சூப்பியல்ஸும் ஒரே ஒரு ஆர்கானிசத்துல இருந்து தான் இவால்வ் ஆகியிருக்கு.
பட் ஆல் வித்தின் த ஆஸ்திரேலியன் ஐலாண்ட் கான்டினென்ட். எல்லாமே ஆஸ்திரேலியன் ஐலாண்ட் கான்டினென்ட்ல தான் இருக்கு. ஸோ கண்ட்ரி வந்து ஐலாண்டா இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். கான்டினென்ட்னா என்ன? ஏசியா கான்டினென்ட், அமெரிக்கா கான்டினென்ட், யூரோப் கான்டினென்ட் மாதிரி ஆஸ்திரேலியா இட் செல்ஃப் ஒரு கான்டினென்ட். அந்த கான்டினென்ட்டே அதுக்குள்ள நிறைய நாடுகள்லாம் இருக்கு. அந்த ஆஸ்திரேலியா கான்டினென்ட்டே என்னது? ஐலாண்ட். ஒரு பெரிய கான்டினென்ட் ஐலாண்டா இருக்கு. ஓகே சரி, ஆஸ்திரேலியன் ஐலாண்ட் கான்டினென்ட். ஐலாண்ட்னா 4 பக்கமும் தண்ணியால சுத்தி இருக்கிறது. When more than one adaptive radiation appears to have occurred in an isolated geographical area, அப்போ உங்களுக்கு different habitats, one can call this convergent evolution. சார் என்ன சார் குழப்புறாங்க? அடாப்டிவ் ரேடியேஷன் ஓகே. அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன? சேம் ஆன்செஸ்டர்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் அந்த அவங்களோட வாழ போற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, பிரிஞ்சு போறாங்க, ரேடியேட் ஆகி போறாங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் ஓகே. சேம் ஐலாண்ட்ல 2 அடாப்டிவ் ரேடியேஷன் இல்ல மோர் தென் 2 அடாப்டிவ் ரேடியேஷன், ஒரு அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு மேல, அப்ப வேற ஆன்செஸ்டர் வேற ரேடியேஷன், இன்னொரு ஆன்செஸ்டர் இன்னொரு ரேடியேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன் சேரும்போது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வருதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் நேத்து படிச்சோம். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் என்ன? ஆரிஜின் டிஃப்ரெண்ட், ஃபங்க்ஷன் சேம், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஆரிஜின் சேம், ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட், டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ இங்க அடாப்டிவ் ரேடியேஷன்ங்கிறது மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடாப்டிவ் ரேடியேஷன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லக்கூடாது. மோர் தென், ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றேன் திருப்பியும், மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் வரும்போது அது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல ரிசல்ட் ஆகுது. எப்படின்னு இப்ப பார்ப்போம். ஓகே, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். Placental mammals in Australia also exhibit adaptive radiation involving into varieties of such placental mammals. Placenta ஓட இருக்கிறது, each of which appear to be similar to a corresponding marsupial, placental wolf and Tasmanian wolf marsupial. இந்த இடத்துல திருப்பி சொல்றேன், இங்க பாருங்க. See, ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் இங்க இருக்கு. அடாப்டிவ் ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர்ல இருந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் நடந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேங்களா? இன்னொரு அடாப்டிவ் ரேடியேஷன் நடக்குது, இது வேற ஆன்செஸ்டர், இதுல இருந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா ஆரிஜின் டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷன் சேம், ஆர் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் பிசியோலாஜிக்கல் கேரக்டர் சிமிலரா இருக்கு. ஆனா ஆரிஜின் அனாட்டமிக்கலி, ஆரிஜின் வைஸ் அனாட்டமிக்கலி ஆர் அண்ட் ஆரிஜின் வைஸ் டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷனலா சிமிலர் ஆகிறாங்க, உருவத்துல சிமிலரா இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவன் ஏ ஸ்பீசிஸ், இவன் பி ஸ்பீசிஸ், இவன் சி டி, இவன் ஏ. இதுல ரெண்டாவது ரெண்டாவது அடாப்டிவ் ரேடியேஷன். இது ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷன், இது செகண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். இதுல பி சி டி 4 டைப்ஸ் வருது. இந்த ஏவும் இந்த ஏவும் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அண்ட் பிசியோலாஜிக்கல் கேரக்டரோட இருக்காங்க, ஆனா ஆரிஜின் டிஃப்ரெண்ட். இந்த பியும் இந்த பியும் சிமிலர் கேரக்டர், இந்த சியும் இந்த சியும் சிமிலர் கேரக்டர், இந்த டியும் இந்த டியும் சிமிலர் கேரக்டர். சி ஆரிஜின் ஆனது 1ங்கிறதுல இருந்து ஆரிஜினேட் ஆகி அடாப்டிவ் ரேடியேஷன் நடந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆர் வெரைட்டிஸ் வந்திருக்கு. செகண்ட் அப்படிங்கிறது வேற டிஃப்ரெண்ட் ஆரிஜினே டிஃப்ரெண்ட், வேற ஒரு அனிமல்ல இருந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகி அடாப்டிவ் ரேடியேஷன் நடந்திருக்கு. 2 அடாப்டிவ் ரேடியேஷன்லயும் வந்த அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது சிமிலர் கேரக்டர்ஸோட நிறைய அனிமல்ஸ் இருக்கு, மார்ஃபாலஜிக்கலா பிசியோலாஜிக்கலா. அப்ப கன்வர்ஜ் ஆகுது, ஆரிஜின் டிஃப்ரெண்ட், ஃபங்க்ஷன் சேம், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். So more than one adaptive radiation results in convergent evolution. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, மார்சூபியல்ஸ் ரேடியேஷன் இது கொடுத்திருக்காங்க, அண்ட் பிளாசென்டல் மேமல்ஸோட இது ரேடியேஷன், அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இவன் புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான், பிளாசென்டல் வோல்ஃப் அண்ட் டாஸ்மானியன் வோல்ஃப் மார்சூபியல்ஸ்னு லைன்ல கொடுத்திருக்கான். டயக்ராம்ல நிறைய கொடுத்திருக்கான் பாருங்க. மோல், மார்சூபியல் மோல், ஆன்டீட்டர், நம்பேட். இந்த இடத்துல
இவங்க லெஃப்ட் சைட்ல இருக்கவன் பிளாசென்டல் மெம்மல்ஸ் வேற ஆரிஜின்ல இருந்து வந்தவன். ஆஸ்திரேலியன் மார்சிபிள்ஸ் வேற ஆரிஜின்ல இருந்து வந்தாங்க. ஆனா சேம் கேரக்டரோட அனிமல்ஸ் வந்திருக்கு, வேற வேற ஆரிஜின்ல இருந்து வந்து. Convergent evolution. So more than one adaptive radiation results in convergent evolution. Questionல கேட்பாங்க, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, மவுஸ், மார்சூப்பியல் மவுஸ், லெமூர், ஸ்பாட்டட் கஸ்கஸ். இந்த நேம் டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க, அதை தான் கொஸ்டின் கேட்பான். சேம் நேம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்டீட்டர், நம்பேட், லெமூர், ஸ்பாட்டட் கஸ்கஸ், ஃப்ளையிங் ஸ்குரில், ஃப்ளையிங் ஃபேலஞ்சர். ஸ்குரில் ஃபேலஞ்சர் ஒன்று தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாப்கேட், தாஸ்மானியன் டைகர் கேட், நேம் டிஃப்ரெண்டா இருக்கு. வர்ல்ஃப், தாஸ்மானியன் வர்ல்ஃப் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் எப்படி வந்து ரெண்டு அடாப்டிவ் ரேடியேஷன்னால வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், அதுதான் அதுல படிச்சுக்கணும். நெக்ஸ்ட், பயாலஜிக்கல் எவல்யூஷன். Evolution by natural selection in a true sense would have started when cellular forms of life with differences in metabolic capability originated on Earth. இங்க என்ன சொல்றாங்க? எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷனுக்கு போன கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த மாத் ஒயிட் கலர்ல இருக்கு, மெலனைஸ்டு மாத் இருந்துச்சு. அந்த மாத் கதை வந்து நேச்சுரல் செலக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். யாரு பெட்டரா சர்வைவல் பண்ணிக்கிறாங்களோ அவங்க சரௌண்டிங் தகுந்த மாதிரி அவங்க தான் பெட்டரா கண்டினியூ ஆகுவாங்க. சரி, அடாப்ட் பண்ணிக்கிறவங்க பெட்டரா சர்வைவ் ஆவாங்க. ஓகே, எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் இன் எ ட்ரூ சென்ஸ் வுட் ஹேவ் started when cellular forms of life with differences in metabolic capability originated on Earth. இதெல்லாம் அசஸ்டன் ரீசன்ல பிடிச்சி கேட்டுருவான். இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே விளங்கல அப்படின்ட்டு அடுத்து போயிடுவீங்க. ஒரு நிமிஷம் செலவு பண்ணணும் இந்த லைனுக்கு. இங்க என்ன சொல்றான்? அசஸ்டன் ரீசன்ல கேட்டா வம்பா போயிடும். இங்க பாருங்க, இன் எ ட்ரூ சென்ஸ். ஓகே, would have started. என்ன would have started? Evolution by natural selection would have started. Evolution by natural selection would have started when cellular forms of life with difference in metabolic capability originated on Earth. Metabolic capability ல என்ன டிஃபரன்ஸ் cellular form of life ல இருக்கு? cellular form of life னா என்ன? அமீபா, பாரமிஷியம், சயனோபாக்டீரியா, இந்த மாதிரி. அமீபாவும் பாரமிஷியமும் யாரு? அனிமல் கியூல்ஸ். they depend on others for their food. சரி, சயனோபாக்டீரியா யாரு? அதுவும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், பிகினிங்லேயே ஃபார்ம் ஆனது தான். they can synthesize their own food. So metabolic capability ல difference வந்துருச்சு இல்ல? So differences in metabolic capability cellular forms of life லயே வந்தது தான் உங்களுக்கு எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் வரதுக்கு ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் அதுதான். இப்படி கொஞ்சம் தலைகீழா பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்போ செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு டிஃபரன்சஸ் இன் மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி, அவங்களோட மெட்டபாலிக் கேப்பபிலிட்டியில டிஃபரன்சஸ் வர ஆரம்பிச்சதோ அப்பதான் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷனும் நடக்க ஆரம்பிச்சது. புரிஞ்சுக்கிட்டா போதும். அசஸ்டன் ரீசன்ல கேட்கும்போது கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி என்ன? போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அதுதான். The essence of Darwinian theory about evolution is natural selection. So Darwinian theory-யோட essence, முக்கியமான பாயிண்ட், ஒரு எசன்ஸ்னா என்ன? அந்த மொத்த டார்வினியன் தியரியையும் சேர்த்து நீங்க கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன் தான். எவல்யூஷன் இஸ் நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிறது. சரி, the rate of appearance of new forms is linked to the life cycle or the lifespan. இப்போ நியூ ஃபார்ம்ஸ் வருது, அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ், அது எதோட லிங்க் பண்ணிருக்காங்க? லைஃப் சைக்கிள் ஆர் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்கானிசம். எவ்வளவு காலம் அது உயிரோட வாழும், அதோட லைஃப் ஸ்பேன் என்ன? இல்லைன்னா லைஃப் சைக்கிள்னா ஒரு ஆர்கானிசம் பிறந்து மெச்சூர் ஆகி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இறந்து போகுது இல்லைங்களா, அதுதான் லைஃப் சைக்கிள் அப்படிம்பாங்க. தட் இஸ் லைஃப் ஸ்பேன் ஆல்சோ. ஓகே, லைஃப் ஸ்பேன்னா வாழ்நாள். Microbes that divide fast have the ability to multiply and become millions of individuals within hours. So மைக்ரோ ஆர்கானிசத்தோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா சில மணி நேரங்கள்ல லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணிடும். A colony of bacteria, say A colony A, growing on a given medium has built-in variation in terms of ability to utilize a feed component. Feed component அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபுட், அந்த நியூட்ரியன்ஸ் அங்க கொடுத்துருப்போம்ல, நம்ம தான் நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோம். லெபார்டரியில பாக்டீரியா வளர்க்கும் போது நம்ம ஊட்டி விட்டா ஃபீடிங்,
நம்மளா சாப்பிட்டா ஃபுட்டுன்னு சொல்றோம்ல, ஊட்டி விட்டா அதுக்கு பேர் ஃபீடு பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இங்க நமக்கு அந்த பாக்டீரியாவை காலனி ஏல வளர்க்குறீங்க. அந்த ஏ குரூப்ல வளர்ற பாக்டீரியாவில் அதுக்கும் என்ன ஆகுது, அந்த கெப்பாசிட்டி இருக்கு. என்ன கெப்பாசிட்டி, யார் வந்து அதிகமான ஃபுட்டை எடுத்து நல்லா மல்டிப்ளை ஆகுறது அப்படிங்கிறது. ஏ காலனி, ஏ சேஞ்ச் இன் த சாரி, இது வந்து அப்படி இல்லை. A change in the medium composition would bring out only the part of population, okay, say B, that can survive under the new condition. இப்போ நீங்க அந்த நியூட்ரியன் மீடியம்ஸ்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரீங்க. இங்க ஏ சேஞ்ச் அப்படிங்கிறது ஏ சேஞ்ச் இல்ல, ஏ சேஞ்ச் ஒரு சேஞ்ச். அந்த நியூட்ரியன் மீடியத்துல நம்ம ஏதாவது நியூட்ரியன்ஸை கம்மியா கொடுக்குறோம், இல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்குற அளவை மாத்திரம் இல்லைன்னா அதில் கூடிய காம்பனன்ட்ஸை மாத்திரம். அப்படி மாற்றும் போது உங்களுக்கு பாப்புலேஷன்ல சேஞ்ச் வருது. ஓகேங்களா? தட் கேன் சர்வைவ் அண்டர் நியூ கண்டிஷன். நியூ கண்டிஷன்லயும் வாழ முடியுங்கிற குரூப் ஆஃப் பாக்டீரியா வருது. In due course of time, this variant population outgrow the other and appears as a new species. இங்க ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியாவை நம்ம வந்து நியூட்ரியன் மீடியம் தேவையான அளவுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் கொடுத்து வளர்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த நியூட்ரியன் மீடியத்துல சேஞ்சஸ் கொண்டு வரீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுக்குற நியூட்ரியன்ட் அளவு 10 கிராம் கொடுக்குறேன்னா இப்போ 2 கிராம்ஸ் தான் கொடுக்குறேன். அப்போ அந்த காலனில யாரு வந்து ரொம்ப வேகமா ஃபுட்டை எடுத்துக்கிட்டு இல்ல கம்மியான ஃபுட்ல கூட சர்வைவ் ஆக முடியுமோ அவங்க தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி அவுட் க்ரோத் ஆகி இருப்பாங்க. யாரால ஃபுட் இல்லைன்னா வாழ முடியாது, இல்ல கம்மி ஃபுட் இருந்தா சாப்பிட்டுட்டு அதை கம்பீட் பண்ண முடியாது மற்ற பாக்டீரியாவோட, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப நியூ காலனிஸ் வித் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனோட வந்திருக்கும் பி குரூப்ல. திஸ் வுட் ஹேப்பன் வித்தின் டேஸ். இதெல்லாம் நாட்கள், சில நாட்கள்லேயே நடந்துரும். For the same thing to happen in a fish or fowl would take million of years, as lifespan of these animals are in years. So பாக்டீரியாங்கிறது உங்களுக்கு வித்தின் ஹவர்ஸ்ல மில்லியன்ஸ் வருது. ஸோ அதோட லைஃப் ஸ்பேன், லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப ஷார்ட், ஹவர்ஸ் கணக்கு தான், இல்லை மினிட்ஸ் கணக்கு தான். 20 minutes தான் ஈக்குவலைக்கு. ஸோ மினிட்ஸ் டு ஹவர்ஸ் கணக்கு தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றால் 2 நாள்லயே அந்த நியூ வேரியன்ட் வரதை நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் சேஞ்சஸ் அது கொடுக்குற ஃபுட்லயோ வேற எதுலையாவது சேஞ்சஸ் கொடுத்தோம்னா. பட் தி திங் இஸ் ஹியர், உங்களுக்கு ஒரு நார்மலா ஃபிஷ், ஃபவுல் இதெல்லாம் நம்மளை விட குட்டி ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசத்திலேயே உங்களுக்கு சேஞ்சஸ் டக்குன்னு பார்க்கணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அப்போ ஹியூமன் பீயிங்க்கு இன்னும் பல லட்சம் வருஷம் ஆகும். அதனாலதான் நமக்கு நடக்கிற சேஞ்சஸ் வந்து நமக்கு விசிபிளா தெரியாது. ஆனா சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு, பட் விசிபிளா தெரியாது. நார்மலா இருக்கிற மாதிரி தான் எடுத்துப்போம். ஓகே, ஹியர் வி சே தட் ஃபிட்னஸ் ஆஃப் பி இஸ் பெட்டர் தென் தட் ஆஃப் ஃபிட்னஸ் ஆஃப் ஏ அண்டர் த நியூ கண்டிஷன். ஃபிட்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே டார்வினோட ஃபிட்னஸ் அப்படின்னா அந்த எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான். டார்வினை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்னா ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹியூமன் பீயிங் எக்ஸிஸ்டா இருக்காங்க, மேங்கோ ட்ரீ எக்ஸிஸ்டா இருக்கு, யானை எக்ஸிஸ்டா இருக்குன்னா ரீப்ரொடக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுனாலதான் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்டா இருக்கு வேர்ல்டுல. ஓகே, நேச்சர் செலக்ட் ஃபார் ஃபிட்னஸ். ஸோ one must remember that the so-called fitness is based on characteristics which are inherited. So fitness வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஹென்ஸ் தேர் மஸ்ட் பி a genetic basis for getting selected and to evolve. ஸோ ஜெனட்டிக் பேசிஸ் தான் அடுத்த ஜெனரேஷன்ல யார் கண்டினியூ ஆகணும் அண்ட் இவால்வ் ஆகணுங்கிறது ஜெனட்டிக்ஸ்ல தான் இருக்கு, அதாவது குரோமோசோம், டிஎன்ஏல தான் இருக்கு. Another way of saying the same thing is that some organisms are better adapted to survive in an otherwise hostile environment. So சில என்விரான்மெண்ட்ல சில ஆர்கானிசம்ஸ் வந்து பெட்டரா அடாப்ட் ஆகி நல்லா வளரும். அடாப்டிவ் எபிலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட். ஸோ அடாப்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் சேஞ்ச் பண்ணி வாழ்றதுங்கிறதும் இன்ஹெரிட்டட், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, பேரண்டல் ஜெனரேஷன் கிட்ட இருந்து வந்தது. இன்ஹெரிட்டட்னாலே நம்ம ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து வருது, குரோமோசோம் வழியா, DNA வழியா. It has a genetic basis. Fitness is the end result of ability to adapt and get selected by nature. Fitness na reproductive fitness மறந்துடக்கூடாது. Branching descent and natural selection are two key concepts of Darwinian theory of evolution. So அவரோட theory of evolutionல ரெண்டு important thing இருக்கு. ஒன்னு branching descent. Branching descentனா ஒன்னும் இல்லை, முன்னோர்கள் இருக்காங்க. Descentனா அவங்களோட
அவங்க வம்சாவளியில வரவங்கன்னு அர்த்தம். டிசெண்டன்ட்னா வம்சாவளியில அடுத்தடுத்து வரவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா பாட்டி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, கொள்ளு பேரன் இருக்காங்க. இல்ல தாத்தா பாட்டி முன்னோர்கள்னா அம்மா அப்பா, பேர குழந்தைங்க, கொள்ளு பேரங்க, அடுத்தடுத்த இவங்க தான் டிசெண்டன்ட். ஸோ பிரான்ச்சிங் டிசெண்டன்ட் அப்படிங்கிறது டிசெண்டன்ட் வரும்போது கேரக்டர்ஸ்ல டிஃபரன்சஸ் வருது. அதான் பிரான்ச்சிங் டிசெண்டன்ட். அண்ட் நேச்சுரல் செலக்ஷன்ங்கிறது நம்ம யாரு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க தான் பெட்டரா சர்வைவ் ஆவாங்க. Even before Darwin, a French naturalist, Lamarck, had said that evolution of life forms had occurred but driven by use and disuse of organs. இது நீட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. யார் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் பத்தி சொன்னது? லமார்க். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, எந்த ஆர்கனை நம்ம கண்டினியூவா அதிகமா யூஸ் பண்றோம் அது நல்லா வளர்ந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ஆர்கன் நம்ம யூஸ் பண்ணாம போறோம் அது இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால யூஸ் இல்லாம போயிடும். He gave the example of giraffes who in an attempt to forage leaves on tall trees had to adapt by elongation of their neck. ஸோ இந்த ஜிராஃபி என்ன பண்ணுச்சு, அது வாழ்ற இடத்துல கீழெல்லாம் புல்லு முளைக்கல, செடி கீழே இல்லை, மரம் மட்டும்தான் அந்த இலதலையோடு இருந்துச்சு. அந்த இலையை பறிக்கிறதுக்கு எக்கி 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 சாப்பிட்டு அதோட கழுத்து நீண்டு வளர்ந்துருச்சு அப்படின்னு லமார்க் சொன்னாரு. அந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ், கழுத்து அதிகமா பயன்படுத்தினால கழுத்து நீண்டு வந்துருச்சு. ஜிராஃபினா அந்த ஒட்டகச்சிவிங்கி. ஆமா. ஸோ ஃபோரேஜ்னா மேயறது, சாப்பிட்றது. As they passed on this acquired character of elongated neck to succeeding generation, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த கேரக்டர் பாஸ் ஆனதுனால ஜிராஃபி slowly over the years came to acquire long necks. ஸோ பல வருஷங்களா அது அந்த கேரக்டர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு போனதுனால பெரிய நெக் வந்திருக்குது. ஓகே, நோபடி பிலீவ்ஸ் திஸ் கன்ஜெக்சர் எனிமோர். இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பாடி பில்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க பையன் பாடி பில்டராவா இருக்கா? இல்ல, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 6 பேக் பயங்கர மசில்ஸோட ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவங்க பசங்க ஜிம் போனா அப்படி இருப்பாங்க, ஜிம் போகலன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அது அப்போ இப்போ சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாரு, அவங்க பையனை கிரிக்கெட் பிளேயர் ஆக்கிட்டாரு, ஆனா ஆள் அடையாளமே தெரியாம இருக்கான், அட்ரஸே இல்லாம இருக்கான் கிரிக்கெட்ல. அந்த அளவுக்கு பெரிய சாதனை எல்லாம் அவன் படைக்கல. இப்போ விராட் கோலி இருக்கிறாரு, அவங்க அம்மா அப்பா என்ன கிரிக்கெட்டா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிதான். ஸோ இது ஜென்ரேஷன் வைஸ் கேரக்டர்ஸ் கடத்தப்படுது. பட் ஆனா சில கேரக்டர்ஸ் என்விரான்மெண்டால ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அந்த கழுத்து நீண்டது சாப்பிட்டதுனால நீண்டுச்சு, அப்ப அதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கல. In evolution, a process or the result of a process is evolution process இல்ல ரிசல்ட் ஆஃப் a process ப்ராசஸோட ரிசல்ட்டா? அதாவது குழம்பு எப்படி வைக்கிறது அது ப்ராசஸ். குழம்பு எப்படி வச்சு, குழம்பு தண்ணி எல்லாம் ஊத்தி குழம்பு வச்சு முடிச்சாச்சு. குழம்பு ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அது ப்ராசஸா இல்ல ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டர் சொல்லணும்னா, ஜிராஃபி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த லமார்க் சொன்ன மாதிரி கழுத்து நீண்டு வளர்றது எவல்யூஷனா, நீண்டு வளர்ந்து முடிஞ்சிருச்சு அது எவல்யூஷனா? ஸோ ரிசல்ட்டா இல்ல அந்த ப்ராசஸா அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. The world we see inanimate and animate. Animateனா உயிருள்ளது, உயிர் இல்லாதது. இன்அனிமேட்னா உயிர் இல்லாதது, அனிமேட்னா உயிர் உள்ளது. இங்க அனிமேஷன் இல்ல, அனிமேஷனா அவங்க சொல்லல, இந்த கம்ப்யூட்டர் அனிமேஷன் அது இல்ல. உயிரோட இருக்கிறது, உயிர் இல்லாம இருக்கிறது இஸ் ஒன்லி த சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன். இப்ப நம்ம பாக்குறோம்ல, உயிரோட இருக்கிறது, உயிர் இல்லாம இருக்கிறது நம்மளை சுத்தி இருக்குல்ல, அதுதான் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன். When we describe the story of this world, we describe evolution as a process. இந்த உலகம் எப்படி உருவானுச்சு, உலகத்துல அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இப்போ இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் போது எவல்யூஷனை ப்ராசஸா சொல்லுவோம். On the other hand, when we describe the story of life on earth, பூமியை பத்தி சொல்லும் போது, உலகத்தை பத்தி சொல்லும் போது நீங்க எவல்யூஷனை ப்ராசஸ்னு சொல்வீங்க. ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த், உலகத்தோட ஸ்டோரிக்கு எவல்யூஷன் ஒரு ப்ராசஸ். உலகத்துல இருக்க லைஃப் உயிரினங்களோட ஸ்டோரிக்கு we treat evolution as a consequence of process called natural selection. Consequence of process னா என்ன அர்த்தம்? Consequence, result of the process. ஸோ இந்த இடத்துல அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் வரலாம். என்ன சார் எதுக்கட்டாலும் அசஸ் அண்ட் ரீசன் சொல்றீங்க? அதுதான் கஷ்டம், கன்ஃபியூஷன் பண்ணும், அதனால சொல்றேன்.
ஸோ ஸ்டோரி ஆஃப் த வேர்ல்டுனா எவல்யூஷன் ஒரு ப்ராசஸ். ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் வேர்ல்டு எர்த் அப்படின்னா உயிரினங்களை பத்தி சொல்றோம் அப்படின்னா இது வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப், அதாவது ரிசல்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கால்டு நேச்சுரல் செலக்ஷன். ஸோ நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ரிசல்ட் ஆஃப் எவல்யூஷன். நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ரிசல்ட் ஆஃப் எவல்யூஷன். கன்ஃபியூஷன் ஆகலன்னு நினைக்கிறேன், தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் நினைக்கிறேன். ஓகே, we are still not very clear whether we to regard evolution and natural selection as processes or end result of unknown processes. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு கடைசியா குழப்பிடுறோம். என்ன சொல்றான், நேச்சுரல் செலக்ஷன்ங்கிறது ரிசல்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நேச்சுரல் செலக்ஷன் சொல்லிட்டு, பட் அதை நம்ம ஃபைனலா நேச்சுரல் செலக்ஷனும் எவல்யூஷனையும் ப்ராசஸா இல்ல ரிசல்ட் ஆஃப் ப்ராசஸா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. we are not very clear. அவ்வளவுதான். It is possible that the work of Thomas Malthus on populations influenced Darwin. So இங்க இது ரொம்ப முக்கியம், இது கொஸ்டின்ல கேட்பாங்க. டார்வினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டார்வினோட நேச்சுரல் செலக்ஷன் சொல்றதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா தாமஸ் மால்தஸோட ஸ்டடி ஆன் பாப்புலேஷன். தாமஸ் மால்தஸ் அப்படிங்கிறவர் பாப்புலேஷன் ஸ்டடி பண்ணாரு. அதை பேஸ் பண்ணி தான், அதுல இன்ஸ்பயர் ஆகி தான், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் டார்வின் வந்து அவர் ஒர்க் சொன்னாரு. Natural selection is based on certain observations which are factual. Factual na realistical நடக்குது. Real thing, factual with proof order. For example, natural resources are limited. Natural resources na food, water, oxygen, இந்த மாதிரி தண்ணி, வாட்டர் இதெல்லாம். Populations are stable in size except for seasonal fluctuation. Seasonal fluctuation சம்மர், வின்டர் அந்த மாதிரி வராது. ஸோ அப்பப்போ ஃபிளக்சுவேஷன் வருது, பட் ஆனால் ஸ்டேபிளா தான் இருக்கு பாப்புலேஷன், அந்த நம்பர் ஸ்டேபிளா தான் இருக்கு. மெம்பர்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் வேரி இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்ஃபேக்ட் நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக். ஸோ மெம்பர்ஸ் இன் எ பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஹியூமன் பீயிங் இருக்குன்னா என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இல்லை, டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ இப்போ ஹியூமன்லயே குரூப்பா பீப்புள் நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் எல்லாம் பிரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நான்வெஜ் எல்லாருமே நான் வெஜிடேரியனா இருந்தா ஃபுட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். கொஞ்சம் பேர் வெஜிடேரியன், கொஞ்சம் பேர் நான் வெஜிடேரியன்னா நான் வெஜிடேரியனுக்கு காம்படிஷன் குறையுது. சிக்கன், மட்டன் இதோட விலை ஏறாம இருக்கிறதுக்கு வெஜிடேரியன் தான் காரணம். எல்லாரும் நான் வெஜிடேரியனா இருந்தா அவங்க சொல்றதுதான் வேலை, கசாப்பு கடைக்காரங்க சொல்றதுதான் வேலை, இந்த கறி கடைக்காரங்கன்னு சொல்றாங்க அவங்க சொல்றதுதான் வேலை. ஓகே, so that காம்படிஷன் நம்மளே குறைக்கிறோம். வெஜிடேரியன் பாதி பேர், நான் வெஜிடேரியன் பாதி பேர், நம்மளே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, members of population vary in characteristics. In fact, no two individuals are alike, even though they look superficially similar. மேலோட்டமா சிமிலரா இருந்தாலும் but difference இருக்கு. Most of the variations are inherited. So the differences வந்து parents கிட்ட இருந்து வரதுதான். The fact that theoretically population size will grow exponentially if everybody reproduce maximally. ஸோ எல்லாரும் அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ரீப்ரொடக்ஷன், அதாவது ஹியூமன் பீயிங்கெல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் 18 வயசுல இருந்து 35, 45, 50 வயசுனா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குழந்தைய பெற்று போட்டுக்கிட்டே போனா என்ன வருது மேக்சிமலி அப்படின்னா 10 குழந்தைங்க, 11 குழந்தைங்க, 12 குழந்தைங்க, 20 குழந்தைங்கன்னு பெற்று போட்டா என்ன ஆகிறது, வம்பா போயிடும். ஓகே, திஸ் ஃபேக்ட் கேன் பி சீன் இன் க்ரோயிங் பாக்டீரியல் பாப்புலேஷன் அண்ட் த ஃபேக்ட் தட் பாப்புலேஷன் சைஸ் இன் ரியாலிட்டி ஆர் லிமிட்டட். ஸோ பாப்புலேஷன் சைஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். மீன்ஸ் தட் தேர் ஹேட் பீன் காம்படிஷன் ஃபார் ரிசோர்சஸ். ஸோ ஃபுட்டுக்கு, பாக்டீரியாவுக்கு நீங்க நியூட்ரியன்ஸ் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எக்ஸ்பொனன்ஷியலா, எக்ஸ்பொனன்ஷியல்னா என்ன அர்த்தம், இங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்கான். எக்ஸ்பொனன்ஷியல்னா 2, 4, 8, 16, 32, 64, 128 அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் எக்ஸ்பொனன்ஷியல். பட் பாக்டீரியாவுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பொனன்ஷியல் growth இருக்கும். நியூட்ரியன்ஸ் குறைக்கும் போது growth கண்ட்ரோல் ஆயிடும், பாப்புலேஷன் சைஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே வரும். இருக்கிற ரிசோர்ஸ் ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் தான் இங்க ரிசோர்ஸ், ஃபுட் அதுக்கு. ஒன்லி சம் சர்வைவ்ட் அண்ட் grew at cost of others that could not flourish. ஸோ சில ஆர்கானிசம் மட்டும்தான் வளருது, மற்றவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க ஃபுட் இல்லாம, நியூட்ரியன்ஸ் கம்மியா கொடுத்தா. The novelty and brilliant insight of Darwin. Novelty na the new idea. Novelty na new idea. Brilliant insight of Darwin. அவர் ஒரு brilliant, அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சார் was this. He asserted that variations which are heritable and which make resource utilization better for few adapted to habitat better.
ஸோ யார் இருக்கிற ரிசோர்ஸை பெட்டரா எடுத்துக்கிறாங்களோ அவங்க இருக்கிற ஏரியால அவங்களை அடாப்ட் பண்ணிட்டு பெட்டரா சர்வைவ் ஆகுறாங்க. ஃபுட்டு தானே முக்கியம், சரி சோறு தான் முக்கியம். will enable only those to reproduce and leave more progeny. Hence, for a period of time over many generations, survivors will leave more progeny and there would be a change in population characteristic and hence new forms appear to arise. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, பாக்டீரியா ஒரு மீடியத்துல வளர்க்குறாங்க, அந்த மீடியத்துல ஃபுட்டு வந்து கண்ட்ரோல்டா கொடுக்கும்போது எந்த பாக்டீரியா அந்த ஃபுட்டை ரொம்ப எஃபிஷியண்டா எடுத்துக்கிறாங்க அவங்க அடுத்த ப்ராஜனிஸ் லீவ் பண்ணுவாங்க. எந்த பாக்டீரியாவால ஃபுட் எடுத்துக்க முடியல அந்த பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். ஸோ சர்டன் டேஸ் இல்லை சர்டன் வீக்ஸ் கழிச்சு பார்த்தா நியூ காலனிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓல்டு காலனிஸ், அந்த முன்னாடி இந்த காலனிஸ்ல யாரு சர்வைவ் ஆக முடியலையோ அவங்களாம் அழிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு நியூ ஃபார்ம்ஸ் இப்படிதான் அப்பியர் ஆகி அரைஸ் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. இது நேச்சுரல் செலக்ஷன் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். இதுல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் மட்டும் பார்த்துட்டு ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல் நாளைக்கு பார்க்கலாம். வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் வேரியேஷன் அண்ட் ஹவு டஸ் ஸ்பீசியேஷன் அக்கர்? இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸ்பீசியேஷன்னா நியூ ஸ்பீசிஸ், நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறது ஸ்பீசியேஷன். இதுக்கெல்லாம் பல வருஷங்கள் ஆகும். நியூ ஸ்பீசிஸ் பல வருஷம்னா பல லட்சம் பல கோடி வருஷங்கள் கூட ஆகலாம், பல லட்சம் வருஷங்கள் ஆகும். even though Mendel had talked of inheritable factorsனா genes, characters எல்லாம் influencing phenotypeனா external character, morphological character. Darwin either ignored these observations or kept silence. So அவர் வந்து இதெல்லாம் இக்னோர் பண்ணல, விட்டுறல, அதே மாதிரி அமைதியாகவும் அதை இல்லாமையும் விட்டுறல. In the first decade of 20th century, Hugo de Vries, based on his work on evening primrose, அந்தி மந்தாரை சொல்வாங்க, brought forth the idea of mutations, large difference arising suddenly. Mutation-நாலே sudden change, large difference arising suddenly in a population. ஒரு பாப்புலேஷன்ல திடீர்னு பெரிய கண்ணுக்கு தெரியற அளவுக்கு பெரிய சேஞ்ச் நடக்கும் சடனா, அதான் மியூட்டேஷன். He believed that it is mutation which cause evolution and not the minor variation heritable that Darwin talked about. So டார்வின் சொன்ன மாதிரி அந்த அடாப்டேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாகவும் கொஞ்சம் கொஞ்சமாவும் நடக்கல, திடீர்னு ரொம்ப அதிக அளவுல ரொம்ப வேகமா நடந்துச்சு அப்படின்னு நம்மளோட சயின்டிஸ்ட் சொல்றாரு. யாரு? ஹியூகோ டி விரிஸ். ஈவினிங் பிரைம்ரோஸ்ல அவர் ரிசர்ச் பண்ணாரு. Mutation are random and directionless, while Darwinian variations are small and directional. Directionlessனா என்ன? அதாவது பாசிட்டிவா தான் இருக்கணும் இல்ல நெகட்டிவா தான் இருக்கணும்னு இல்லை. சில மியூட்டேஷன் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும், சில மியூட்டேஷன் நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். டைரக்ஷனோட சொல்ல முடியாது, பாசிட்டிவா தான் போகும் நெகட்டிவா தான் போகும்னு தான் சொல்ல முடியாது. டைரக்ஷன்லெஸ் அப்படின்னு ஹியூகோ டி விரிஸ் சொல்றாரு. அண்ட் ரேண்டம், கண்ணா பின்னா நடக்கும். ஆனா டார்வின் என்ன சொல்றாரு? ஸ்மால் அண்ட் டைரக்ஷனலா நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. எவல்யூஷன் ஃபார் டார்வின் வாஸ் கிராஜுவல், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறது தான் கிராஜுவல். while Hugo de Vries believed mutation caused speciation, new species வருது, and hence called saltation. இந்த இடத்துல saltationனா என்ன நீட் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷனுக்கு பேரு saltation. saltationங்கிற டேர்மை யூஸ் பண்ணது Hugo de Vries, டோன்ட் ஃபர்கெட். இதுவும் क्वेश्चनல கேட்பாங்க. ஸோ saltationனா சிங்கிள் ஸ்டெப் large mutation. Studies in population genetics later brought out some clarity. So population genetics இனிமே தான் படிக்க போறோம். பாப்புலேஷன் ஜெனெட்டிக்ஸ்ல நமக்கு இந்த சால்டேஷனா இல்ல என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிய வந்துச்சு, டிஃபரன்சஸ். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல்ல கிடைச்சது. இது நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேளுங்க. குட் மார்னிங். ஓகே, நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.